வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாநகராட்சி குப்பைகளை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் போராடியவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் பூபதி வழங்க கேட்கலாம். பூபதி, வணக்கம். பல தகவல்கள். வணக்கம். அதாவது திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரை மொத்தம் 60 வார்டுகள் உள்ளன. இந்த 60 வார்டுகளில் 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அங்கு சேகரிக்கப்படும் குப்பைகளை தொடர்ந்து அந்த குப்பைகளை அகற்றுவதில் தொடர்ந்து சிரமம் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதாவது கடந்த 15 தினங்களுக்கு முன்பாக ஊத்துக்குளி தாலுகாவிற்கு உட்பட்ட வெள்ளியம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய பாறைக்குழியில் கொட்டுவதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல், அதாவது இன்று நள்ளிரவு முதலே சுமார் 20க்கும் மேற்பட்ட லாரிகளில் அந்த வெள்ளியம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய பாறைக்குழியில் மாநகராட்சி கழிவு குப்பைகளை கொட்டிய நிலையில் அப்பகுதி மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக, அதாவது திருப்பூரிலிருந்து ஈரோடு செல்லக்கூடிய அந்த பிரதான சாலையில் தொடர் சாலை மறியல் ஏற்பட்ட நிலையில் தொடர்ந்து வாகன போக்குவரத்து நெரிசல் காரணமாக பேருந்து மற்றும் வாகனங்களை மாற்றுப்பாதையில் திருப்பி அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து அந்த சாலை மறியல் போராட்டம், அந்த பொதுமக்கள் இப்பகுதியில் குப்பைகளை கொட்டக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அதற்கு நிரந்தர தீர்வு வேணும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட சுமார் 150க்கும் மேற்பட்டோர் தொடர் சாலை மறியலில் ஈடுபட்டு வந்த நிலையில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்துள்ளனர். குறிப்பாக மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை மாநகராட்சி பகுதியிலேயே சேகரித்து அங்கேயே மறுசுழற்சி செய்து அந்த குப்பைகளை அழிக்க வேண்டும். அந்த குப்பைகளை திருப்பூர் மாநகராட்சி எல்லையில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து பகுதிகளுக்கு கொண்டு இது போன்ற பொதுமக்களை சிரமப்படுத்தக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது அந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். விவரங்களுக்கு நன்றி பூபதி. வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.